ஒயிட் கார் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஜனநாயகன். அந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒயிட் கார் சினிமாஸ் இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். ஜனநாயகன் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி சோசப் விஜய் அவர்கள் தான் இந்த படத்தோட கதாநாயகனா நடிச்சிருக்காரு. பூஜா ஹெக்டே மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் மமிதா பைஜு உட்பட சில முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஹச் வினோத் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கா இருந்தா கூட அதுல இருந்து சில விஷயங்களை மட்டும்தான் எடுத்துட்டு பல விஷயங்களை இவங்களே ஓனா எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன் விஜய் அவர்களுடைய கேரக்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான். அவருடைய கேரக்டர் பேரு. ஜெயில இருக்காரு. எதுக்கு கதாநாயகன் ஜெயில இருக்காருங்கிற மாதிரி நமக்கு கேள்வி எழுது. அங்கதான் கதை ஆரம்பிக்குது. அங்க ஒரு ரவுடி எல்லாம் வேற ஒருத்தர் கொலை பண்ண வராங்க. இவர் ஃபைட் பண்ணி அவரை காப்பாத்துறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க அம்மாவை பார்க்கணும், ரேவதியை பார்க்கணும்னு சொல்லி இவர் மய விரும்புறாரு. அவங்க வந்து மலை கிராமத்துல இருக்காங்க. இவரும் மலைவாழ் மக்களா இருந்ததுதான் படிச்சு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்காரு. அது ஒரு பிளாஸ்பேக்ல வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக இவர் போறாரு. போன இடத்துல அவங்க அம்மா பார்த்தோன்னே வயசானவங்க இறந்துறாங்க. ஜெயிலர் அந்த கௌதம் மேனன் தான் இவரை வந்து அவருடைய ஓன் ரிஸ்க்ல தான் இவரை கூட்டிட்டு போனதுனால அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் கௌதம் மேனனுக்கு ஒரு சின்ன குட்டி பாப்பா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அம்மா இல்லை. அந்த பாப்பா வந்து விஜய் அவர்கள் தான் பாத்துக்கிறாங்க. கௌதம் மேனன் வந்து லாரி ஆக்சிடென்ட்ல இறந்ததுனால அந்த குழந்தைய ஒரு சித்தப்பா மாதிரி பாத்துக்கிறாரு. பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை அப்புறம் பெரிய பிள்ளையாயிருது. பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் காலேஜ் படிக்குது. ஒரு மிலிட்ரி ஆபீசர் ஆக்கணும்னு தான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு சிஎம் மீட் பண்ணி ஒரு ஃபைல் ஒன்று கொடுக்குறாங்க. அங்க ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இப்ப பொண்ணு ஒரு தன் மகளுக்கு எதுனாலும் வந்து இவர் வந்து இறங்கி வந்து அடிப்பாரு. அப்படி போயிட்டு இருக்க சொல்ல இவர் இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் அதிகாரியா மதுரையில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அங்க இருந்த பிரச்சனை என்ன, பிரகாஷ்ராஜுக்கு இவருக்கு என்ன பகை, அந்த வில்லன் யாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த ஜனநாயகன் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் டக்குன்னு டிராவல் ஆகுது. செகண்ட் ஹாப் டக்குன்னு டிராவல் ஆகுது. அனிருத் அவர்களுடைய பின்னணி செய்யும் பாடல்களும் ரொம்ப பிரமிப்பாவே இருக்கு. நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருக்கு. ஹீரோயின் பூஜா ஹெக்டே நல்லா டான்ஸ் ஆடி இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களும் அந்த தளபதி கச்சேரி பாட்டுக்கு ஒரு 4-5 நிமிஷம் தொடர்ச்சியா டான்ஸ் ஆடி இருக்காரு. அது சூப்பரா இருக்கு. படம் வந்து ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த திரை விமர்சனம் ஜனநாயகன் படத்தோட திரை விமர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.